இந்த மாதிரி பசுபதி வந்து சாரதா கிட்ட பத்திரம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகிறத பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் காவேரி கிட்ட என்னடி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க, அதுக்கு காவேரியும் விஜய், குமரன், நிவின்னு சொல்லிட்டு 3 பேருமே பசுபதியோட பையனை கடத்தி வச்சு தான் பசுபதியை இதையெல்லாம் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும் அவன் ரொம்பவே மோசமானவன், நீங்கள் வேற இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு புலம்ப ஆரம்பிக்க, அதே மாதிரி பாட்டியுமே எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு காவேரியை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும், அம்மா அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, இப்போ பாருங்கள் நம்ம வீடு நமக்கு வந்துருச்சுன்னு சொல்ல, உடனே சாரதாவும் அவங்களோட அப்பாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, ஒரு நாள் முன்னாடி தான் நான் அந்த தம்பிக்கிட்ட இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு அவ்வளோ வருத்தப்பட்டு பேசினேன். ஆனால் இப்போ பாருங்கள் அந்த வீட்டை எனக்கு ஒரே நாளில் எப்படி போச்சோ அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் தன்னோட பையனை தேடி போன பசுபதியோ அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து தான் பையன் எங்கே இருக்கான்னே தெரியாததுனால கஷ்டத்தில் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பசுபதி புலம்புறது தேடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காருக்குள்ளே உட்காந்து நிவின், குமரன், விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜயும் உடனடியாக பசுபதிக்கு கால் பண்ணி அவங்கள செம்ம நக்கலோட நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக ராகவ் எங்கே இருக்காங்கன்றத அவங்க கண் முன்னாடியே காட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போன பசுபதியும் தான் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர, ஆனால் நடுவில் புகுந்த விஜயும் இதுக்கு மேலே நீ என் குடும்பத்துக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண, அப்புறம் நான் ஒன்றும் இவனை சும்மா விட்ட மாதிரி உனக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், உண்மையாகவே ஏதாவது செஞ்சிருவேன்னு அவங்கள செம்மையாக மிரட்டுறாங்க. ஆனால் பசுபதியும் ராகவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ராகவ் கிட்ட நீ இன்னைக்கு ஒரு நாள் பட்ட கஷ்டத்துக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குற நோக்கத்தோடு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, பட் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க கங்காவும் காவேரியை வந்து பார்க்க, காவேரியோ அப்போலாம் பிஸ்னஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமாவும் கங்கா காவேரியை செம்மையாக திட்டது மட்டும் இல்லாமல் உன் புருஷனால் சும்மாவே இருக்க முடியாதுன்னு விஜயையுமே சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் கடுப்பான காவேரியும் உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, உடனே கங்காவும் குமரன் மாமா எங்கடி, அவர் எந்த தப்புக்கு போகாதவர், விஜய் பண்ணுற காரியத்தால் இப்போ அவர் தான் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு பேச, உடனே காவேரியும் இங்கே பாரு குமரன் மாமா விஜய் கூட போயிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல, கங்காவும் ஏண்டி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உனக்கு தெரியலையா, இந்த நேரத்தில் தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நீ என்னை பதட்டத்திலே வச்சிருக்கன்னு சொல்ல, உடனே காவேரியும் கங்கை கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதுக்காக உடனடியாக கங்காவோட குழந்தைகிட்ட, பாப்பா உங்களோட அப்பா விஜய் கூட தான் போயிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் விஜய் பார்த்துப்பாங்க, உன் அம்மா யோசிக்கிற அளவுகளாக இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்ல, உடனே கங்காவும் காவேரியை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட பேசாமல் அவங்களோட குழந்தைகிட்ட, நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது, உன் அப்பா அம்மா தான் ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியே வா, அவங்க என்ன அநியாயம்லாம் பண்ணுறாங்கன்றத உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக காவேரி கிட்ட என்கிட்ட மறுபடியும் இப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த கங்காவுக்கு விஜயும் காவேரியும் பண்ணுற எல்லா காரியங்களும் நம்மளோட குடும்பத்துக்காக தான் பண்ணுறாங்கன்றது கூடி சீக்கிரம் புரிஞ்சு அவங்க பண்ணுற எல்லா தப்பையுமே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுக்காக எல்லார்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?